1 GB டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும்? குறையும். சிம்பிளா சொல்றேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, சைஸ் குறையும். ஏற்ற மாதிரி அப்ப நான் அனுப்புற இடத்துல கம்ப்ரஸ் பண்ணணும். நான் கம்ப்ரஸ் பண்ணி டேட்டா அனுப்பிச்சு ஆக்சுவலா நிறைய தடவை நீ கேள்விப்பட்ட வாட்ஸ்அப்ல இது அனுப்பிச்சா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. நீங்க வந்து இந்த ஃபைலா அனுப்புவ டாக்குமெண்டா சென்ட் பண்ணணும். என்னன்னா அது நார்மலா பண்ணும்போது கம்ப்ரஸ் பண்ணி டீகம்ப்ரஸ் பண்ணணும் டேட்டா. ஓகேவா? டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன என்கிரிப்ஷன், கம்ப்ரஷன், நம்மளுக்கு கம்ப்ரஸ், டீகம்ப்ரஸ், என்கிரிப்ஷன் பண்ணுவோம், எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். அது ஒரு வேற என்ன வேணும்? ஏன் கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகணும்னா என்ன வேணும்? அந்த கம்ப்யூட்டரோட என்ன வேணும்? நெட்வொர்க் என்ன வேணும்? சக்திவேல் கம்ப்யூட்டர் நான் வச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர்ல இருந்தா அட்ரஸ் இதமா ஐபி அட்ரஸ் வெப்ல சொல்லணும்னா இன்டர்நெட் புரோட்டோகால். இந்த சொல்லுங்க சொல்லுங்க இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். நம்ம அந்த வேர்ட் அடிக்கடி கேட்டு சொல்றோமா? ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ்னு சொல்லிட்டு. அப்ப இப்போ வெப்ன்றது எப்படி இருக்கு? வெப்ல நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். இட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து ஒரு டேட்டா நான் சென்ட் பண்ணனும்னா அது எத்தனை நெட்வொர்க் வழியா போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் அட்ரஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு பேரு பிசிக்கல் அட்ரஸ், இன்னொரு பேரு லாஜிக்கல் அட்ரஸ். அதுல ஒரு டைப் தான் ஐபி அட்ரஸ் சொல்றோம். அத பாப்போம். ஓகேவா? அப்ப ஒரு லேயர் இருக்கு. கரெக்ட்டா ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாக்கு ஒரு ஃபைலை இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருக்க அட்ரஸ் ஃபைலுக்கு அனுப்புறது அப்படின்னு. இன்னொரு விஷயம், இது ஒரு தெரியாத நானே சொல்லியிருக்கேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு 1 GB ஒரு போட்டோவோ இல்லை ஒரு ஃபைலோ ஒரு 50 MB நான் அனுப்புறேன்னா மொத்தமா அழகா ட்ரெயின் ஒன்று சக்தியோட சிஸ்டத்துல இருந்து இவன் வந்து யூஎஸ்ல இருக்கான், இல்லை சென்னையில இருக்கான், இல்லை கடலூர்ல இருக்கான், எங்கேயோ இருக்கான்னா அப்படியே 1 by 1 எல்லா டேட்டாவும் அப்படியே ஒரு சீக்கிரம் போவார். எப்படி தெரியுமா போகும் அந்த டேட்டாஸ் வந்து? இது எல்லாம் தான் ஹிடன். இப்போ வந்து அந்த பேக்கெட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். நாம நம்ம அதை கம்ப்யூட் பண்ணிடுவோம். எப்படி பேக்கெட்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுனா ஒரு 1 GB டேட்டா இருக்குன்னா 100 GB 100 MB 100 MB 100 MB 100 MB. இது என்ன பண்ணுவோம்? எல்லா டேட்டாவும் வேரியஸ் கோட்ல டிராவல் ஆகும். ஒரே பக்கம் இப்படி டிராவல் ஆயிடாது. திடீர்னு போய் பார்ப்போம், இங்கே டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னா இன்னொரு நெட்வொர்க் எடுத்துருவோம். ஓகேவா? இப்படி வேரியஸ் நெட்வொர்க்ல டிராவல் பண்ணி எல்லாமே கரெக்ட் டெசிக்னேஷன் ஆன சொன்ன ஐபி அட்ரஸ் வந்து சேர்ந்து திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம்? அழகா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு என்ன இருக்கும்? ஒரு அட்ரஸ் இருக்கும். அப்ப அந்த அட்ரஸ் படி எனக்கு வந்தாதான் எனக்கு வந்து என்னது ஒரிஜினல் சாங்காவோ மூவியாவோ அந்த இமேஜாவோ எனக்கு ப்ராப்பரா கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு என்ன கிடைக்காது. அதை நான் வந்து இது பண்ணனா அரேஞ்ச் பண்ணனா கிடைக்காது. அது ஒரு லேயர். ஓகேவா? இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பிசிக்கல் லேயர், அப்ளிகேஷன் லேயர், நீங்க மாற்றுறது அப்படின்னு சொல்லி. இன்னொரு என்னன்னா ஒவ்வொரு லேயர்லையும் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கலாம். டயக்ராம் பண்றாங்க. கீழே நம்ம மேல அனுப்புறோம் டேட்டா. கீழே என்ன இருக்கு? பிசிக்கல் லேயர். அதுக்கு மேல ஒரு லேயர், அதுக்கு மேல டேட்டா லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு இருக்குல்ல. கீழே ஒரு டேட்டான்றது D0 to D7 டேட்டா அவ்வளவுதான். அது வந்து மேல, அதுக்கு மேல ஒரு லேயர் போல அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில டேட்டா ஆட் ஆகும். என்ன ஆட் ஆகும்? அது புரியல சொன்னா பேரண்ட் பிட் ஆட் ஆகும். அடுத்ததுக்கு போகுள்ள என்ன ஆகும்னா மேலே சொன்னா டேட்டா நான் இங்கே தான் போறேன். மேல அப்ளிகேஷன் லேயர்ல வாட்ஸ்அப் வச்சிருக்கணும், மெயில் வச்சிருக்கணும். நான் மேலே என்ன கீழே டேட்டா வரும். மேல ரா டேட்டா மட்டும் என்ன இருக்கும்? அது அடுத்த லேயர் வரக்குள்ள சம் ரிடண்டன்ட் பிட், அடுத்தது வரக்குள்ள சம் ரிடண்டன்ட் பிட். ஒவ்வொரு லேயர்லயும் ஆட் ஆகிட்டே வந்து கீழே பிசிக்கல் லேயர் வரக்குள்ள எல்லாம் ஆட் ஆகி
போதுமா ரிசீவர் எந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்க ஒவ்வொரு லேயர்லையும் என்னென்னலாம் ஆட் பண்ணிச்சோ அந்தந்த லேயர்ல அதெல்லாம் டிடாச் பண்ணிடும் கரெக்டா டேட்டா லேயர்ல பேரிட்டி பிட் செக் பண்ணிட்டா இந்த ரிசீவர் சைடுல இருக்க பேரிட்டி பிட் போய் செக் பண்ணிட்டு அந்த பேரிட்டி பிட் எடுத்து விட்டுரும் நான் சொன்ன என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனுக்கு ஒரு கீன்னு சொல்லுவோம் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனுக்கு என்னது கீ வேணும் கீனா என்ன தெரியுமா என்ன நினைக்கிறேன் சிம்பிளா எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் சொல்லுவோம் டேட்டாவை நான் வந்து நிறைய இங்கிலீஷ்லாம் கூட பார்த்துருக்கேன் ஓகேவா அதான் அவன் சொன்னா பாரு என்ன சொன்னான் என்ன பண்ண சொன்னான் அது ஒரு என்கிரிப்ஷன் தான் அவன் சொன்னது ஜெயம் மூவியா பார்த்தீங்கன்னு தெரியல நான் சொல்லிட்டேன் ஜெயம் மூவில ட்ரெயின்ல ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ யாரும் நடுவில் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு டேட்டாவை எழுதி இருக்கும் 2 பேருக்கு மட்டும் தான் புரியும் ஜெயம் மூவி யாரும் பார்க்கலையா சரி ஓகே அது அப்படியே இருக்கணும் நான் சொன்னதுதான் அவன் நினைச்சது ஒண்ணு இல்லை இப்ப நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்துறது வச்சுக்கோ கேரக்டர் ஏக்கு ஒரு ஆஸ்கி கேரக்டர் இருக்குமா எண்ணுக்கு ஒரு ஆஸ்கி என்கிரிப்ஷன் ஒரு தனி ஏரியா படிக்கிறது டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு தனி ஃபீல்டு படிக்கிறது ஓகேவா சும்மா ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்பெல்லிங் என்னது ANNAMALAI ஏக்கு ஒரு ஆஸ்கி ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப டெப்தாகும் 32 வச்சுக்கோ ஆஸ்கி எனக்கு 42 வச்சுக்கோ என்னோட கீ என்ன தெரியுமா 5 ன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு கேரக்டர்லையும் நான் 5 ஆட் பண்ணிடுவேன் அப்ப ஏன்றது போகாது இங்க போகும் நடுவுல போகுத a + 5 னா e ஆகும் அப்ப அந்த 5ன்றதுல கீ நடுவுல ஏதாவது பார்த்தா என்ன தெரியுமா அது எனக்கும் அவருக்கும் மட்டும் தான் என்ன தெரியும் கீ தெரியும் நான் என்ன பண்ணேன் 5 ஆட் பண்ணி அனுப்பிச்சேன் அவன் என்ன செஞ்சா 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டான் அப்ப கீன்றது என்ன இங்க அந்த 5 சும்மா சிம்பிள் என்கிரிப்ஷன் ட்ரெயின்ல எழுதி அனுப்பிச்சது தான் ஜெயம்ல ட்ரெயின்ல எழுதி அனுப்பிச்சது தான் என்னது தட் இஸ் தி ஒன் டைப் ஆஃப் தி என்கிரிப்ஷன் நடுவுல யாரும் படிச்சிட கூடாது இல்ல மத்தவங்களுக்கு புரியக்கூடாது சிம்பிளா சொல்லலாம் எனக்கும் உனக்கும் மட்டும் தான் புரியும் நடுவுல யாருக்கும் புரியக்கூடாது புரியுதா தட் இஸ் தி என்கிரிப்ஷன் இப்போ the key parity bit இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஐபி அட்ரஸ் ஓகேவா நிறைய பாக்கெட்ஸ் பிரிஞ்சு வேற வேற இதுல போயிட்டு இருக்கு அதுல அதுக்கான ஆர்டர் பண்றதுக்கான இதான் ஏதாவது இதனால தான் இந்த 7 layers so exam point of view also OS is